டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனையை எதிர்த்த வழக்கு தொடர்பாக தீர்ப்பு 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ்? வணக்கம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம், அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட சோதனையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் டாஸ்மாக் நிர்வாகம் தமிழக சென்னை நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் கடந்த வாரம் முழுமையாக விசாரணை செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கின் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் கே. ராஜசேகர் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் செய்திக்குறிப்பில் கூறியது போல ₹1 கூட கைப்பற்றப்படவில்லை எனவும், ஹார்ட் டிஸ்க், லேப்டாப், செல்போன் போன்றவை மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மொத்தம் 41 முதல் தகவல் அறிக்கைகளை மதிப்பே வெறும் ₹30 லட்சம் தான் என்ற ஒரு நிலையில அந்த தகவலை தங்களிடம் கேட்டிருந்தால் தாங்களே கொடுத்திருப்போம் என்றும், அதற்கு எதற்கு 60 மணி நேரம் சோதனை நடத்தினார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டது. தமிழகத்தில் தேர்தல் வரக்கூடிய சூழலில் இந்த நடவடிக்கையை அமலாக்கத்துறை மேற்கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த வாதங்களுக்கு பதிலளித்து அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ், சோதனையின் போது ஒரு மதுபான நிறுவனத்தில் மட்டுமே ₹49 லட்சம் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் இன்றையுடன் நிறைவடைந்ததை அடுத்து இந்த வழக்கிலிருந்து நாளை மறுநாள், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என்று நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். விரைவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். அடுத்த ஒரு அண்மை செய்தி பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.